Audio Jungle. வணக்கம் நண்பா. ரொம்ப நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல. ஏன்னா நம்ம ஸ்டூடியோ வந்து தனியாக செட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடியோவுக்கு தேவையான எல்லாமே. இந்த பிரிண்ட்ரு வந்து நான் ரொம்ப சர்ச் பண்ணியும் வாங்கினது. இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ, ஏன்னா நான் இந்த பிரிண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ஏன்னா போன பொங்கலுக்கு வாங்கினது 1 இயர் 2 மந்த் ஆகுது. இதோட ரிவ்யூ அன்பாக்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்காக. அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிற பிரிண்ட்ரு அதுக்கு முன்னாடி வாங்குது எல்லாமே ஹெச்பி தான். இதுவும் பாருங்கள் ஹெச்பி தான், எல்லாமே ஹெச்பி. அது கலர் பிரிண்டர். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ இது வந்து ரீசெண்டாக நம்ம லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் இல்லைங்களா, அந்த லேப்டாப்பில் தான் நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜிப்ரானிக்கில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லேப்டாப், பழைய லேப்டாப் லெனோவா, அது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு, கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு. அதுக்கப்புறம் இந்த ஹெச்பி லேப்டாப் வந்து நம்ம சொந்தமாக வாங்குது. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜிப்ரானிக், சோனி இந்த ஐட்டத்தில் தான் எல்லாமே இருக்கும். நம்ம இருக்கிற இடத்த நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே எந்த ஒரு டேபிள்ஸ் எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, ஏற்கனவே இருந்தது தான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே பல்லாவரம் சந்தை போயிருந்தோம். பல்லாவரம் சந்தையில் வந்து நம்ம இது லோவஸ்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண டேபிள் தான் இது கூட கடை மாதிரி இருக்கணுன்றதுக்காக சரி இந்த செட்டப் விவோவோடது. இது மாமா ஒருத்தவங்க ஸ்டோர் வச்சுருந்தாங்க, அவங்க மூலியமாக இது வாங்கினது. ஸோ உள்ள குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்குது. பூத்தர், ராகவேந்திரா, பிள்ளையார், குபேரன் சொல்லிட்டு நிறைய இதில் கலெக்ஷன் வைக்கணும் இருக்குன்னா ஸ்டூடியோ இன்னும் ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிக்கல. இது ஏன்னா கமல் டெக் வேர்ல்டு யூடியூப் ஸ்டூடியோ மட்டும் ஆர்கே ஜெராக்ஸ் சென்டர் மாதிரியும் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் 180 ரூபீஸில் நம்ம ஒரு பாருங்கள், சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியில் ஜஸ்ட் 180 ரூபீஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் மீஷோவிலேருந்து. இது என்னன்னு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஹெச்பியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹெச்பி ஒர்த்தா என்னென்னு கம்பேரிசன் வித் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹெச்பியில் அந்த கலர் பிரிண்ட்ரு பண்ணுறேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறேன். சாரி, இதை எப்படி ஒரு 100 தடவைக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கேப் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா நண்பா, நம்ம வந்து வேலையை விட்டாச்சு, அடுத்தடுத்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து வீடியோ பண்ண முடியல. நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுற வீடியோவும் என்ன ஆகுதுன்னா ஓட மாட்டேது. மெயின் ரீசனே தான். ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோம். இனிமேல் கூட 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 2 இயர்ஸ் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சு. இது எதுவுமே வந்து மோஸ்ட்லி நிறைய வியூஸ் போகலை. ஸோ கொஞ்சம் நம்மளோட பின்னாடி வந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வேறு மாதிரியான ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இருந்தாலும் நம்ம பண்ணுறது போகிறது, ஏன்னா சோர்ஸ் இருந்தால் தானே நம்மளால் பண்ண முடியும். அதனால் பணம் இருந்தால் தான் நம்ம எதையாக இருந்தாலும் சாதிக்க முடியும். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்டூடியோவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே நம்ம ஸ்டூடியோவில் மோஸ்ட்லி எல்லாமே யூடியூபருக்கு தேவையான, அதாவது என்ன மாதிரி பிகைனர் யூடியூபருக்கு. நம்ம வந்து நான் சேனல் வந்து 2013 ஆரம்பித்தேன். சொன்னாவே கொஞ்சம் காமெடியாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்போயே அப்லோட் பண்ணேன். அந்தளவுக்கு நமக்கு வந்து தெரியல, விவரம் தெரியல. ஸோ அதனால் ரீச் ஆக மாட்டாச்சு. ஏன்னா போட்ட வீடியோஸ் எல்லாமே 10,000 வியூஸ் அப்படிலாம் போயிருந்துச்சு. மானிட்டேஷன்லாம் என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி அதில் டெலீட் பண்ணதால் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அப்புறம் இப்போ 2 இயர்ஸாக தான் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுவும் கண்டினியூவாக போடல, 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்புறம் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. நம்ம ஃபுல் டைமாக இதில் இறங்கி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். என்ன இருக்குன்னா, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடுறேன். ஸோ நைஃப் எடுத்துக்கிட்டு
இது இப்போ நம்ம பண்ணுற அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பிகைனருக்கு, ரொம்ப பிகைனர் யூடியூபராக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி செலவு பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எண்ணெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம் அப்படின்றது அவங்களுக்கு தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஒரு பியூட்டிஃபுல்லான, இப்போ நம்ம சிஸ்டம் ஆகிருக்கு இல்லைங்களா, சிஸ்டத்துக்கு மவுஸ் பேட் 180 rupees ஒர்த்தானா யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் தான் அன்பாக்சிங் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம மியூசிக் வீடியோ கூட போட்டோம், 20,000 வியூஸ்க்கு மேலே அது போயிருந்துச்சு. அது ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்டான வீடியோ தான். ஸோ அதனால் மியூசிக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு கீபோர்ட் மவுஸ் பேட் நல்லா இருக்குங்களா, 108 rupees. நான் இதோட லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. விருப்பப்பட்டால் இதை வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா இதோட கொஞ்சம் க்ளோஸ்டு குவாலிட்டிலாம் இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பிகினர் யூடியூபருக்கு எது தேவையோ அதை நான் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவாக நெக்ஸ்ட்டு ஒரு வீக்லி ஒன்ஸாக பண்ணலான்னு இருக்கேன். சரி, இதே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் முடியுதான்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.